வணக்கம் மாணவர்களே. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் LMDM யூனிட்டினால் நடாத்தப்படும் இணையவழி கற்றல் நிகழ்ச்சியில் புவியியல் தரம் 10 அலகு 2 புவியின் பிரதான பௌதிக பண்புகள் பற்றி பார்ப்போம். தரம் 10 அலகு 2 புவியின் பிரதான பௌதிக பண்புகள். தேர்ச்சி 10.2. பௌதீக மானிட தரைத்தோற்ற அம்சங்கள், அவற்றின் இயல்புகள், செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கத்துடன் செயற்படுவர். தேர்ச்சி மட்டம் 10.2.1. புவியின் பிரதான பௌதீக இயல்புகளை விவரிப்பர். கற்றற்பேறுகள் புவிக்கோளத்தின் மேற்பரப்பில் உள்ள பிரதான பௌதீக தரைத்தோற்றத்தை விளக்குவர். பௌதீக தரைத்தோற்றத்தில் அடங்கும் பிரதான பௌதீக இயல்புகளை பெயரிட்டு சுருக்கமாக விளக்குவர். பாரிய அளவிலான பௌதீக இயல்புகளாக பிரதானமான கண்டங்கள், சமுத்திரங்கள் ஆகியவற்றை இனங்கண்டு பெயரிடுவர். நடுத்தர அளவிலான பௌதீக இயல்புகளாக பிரதானமான மலைத்தொடர்கள், சமவெளிகள், மேட்டு நிலங்கள், நதிகள், ஏரிகள், கடற்றொகுதிகள் ஆகியவற்றை பெயரிட்டு சுருக்கமாக விளக்குவர். புவியின் பிரதானமான காலநிலை வகைகளையும் அவற்றின் உப வகைகளையும் விவரிப்பர். பிரதான காலநிலை வலயங்களின் பரம்பலை உலகப்படம் ஒன்றின் மூலம் முன்வைப்பர். உலகப்படம் ஒன்றின் துணையுடன் ஏனைய பிரதான பௌதீக இயல்புகளின் பரம்பலை எடுத்து காட்டுவர். முதலாவதாக பார்ப்போம். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பௌதீக அம்சங்கள். நாங்கள் புவியில பார்த்தோம் என்று சொன்னா மேற்பரப்பில் என்னென்ன பௌதீக அம்சங்கள் இருக்கு, தரை தோற்றம், காலநிலையை இந்த அலகு எங்களுக்கு விளக்கமாக தருகின்றது. இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா மேற்பரப்பில் உங்களுக்கு தெரியும் கண்டங்கள், தீவுகள் காணப்படுகின்றன. அதே நேரம் நீர்ப்பரப்பும் காணப்படுகிறது. புவி மேற்பரப்பில் கண்டங்கள் நிலப்பகுதி 29% காணப்படுவது உங்களுக்கு தெரியும். இதுல நாங்கள் கண்டங்கள் என்றால் என்னென்று இருக்க பார்ப்போம். கண்டங்கள் சமுத்திர நீர்ப்பரப்பில் இருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பரந்த நிலப்பரப்பு கண்டங்கள் என அழைக்கப்படும். உலகத்திலேயே உங்களுக்கு தெரியும் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. இதுல ஆசியா மொத்த நிலத்திணிவின் சதவீதம் 29.5%. ஆப்பிரிக்கா 20.4%. வட அமெரிக்கா 16.4% காணப்படுகிறது. தென் அமெரிக்கா 12.0% காணப்படுகிறது. அந்தார்டிகா 9.2%. ஐரோப்பா 6.7%. ஆஸ்திரேலியா 5.8% காணப்படுகிறது மொத்த நிலத்திணிவில். இதில் முதலாவதாக இருப்பது ஆசியா கண்டம். உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டமாக காணப்படுகிறது. 29.5%. இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கண்டமேடை. கண்டமேடு என்பது கண்டங்களின் எல்லையில் இருந்து சமுத்திரத்தை நோக்கி பரந்துள்ள ஆழம் குறைந்த கடற்பரப்பு. உங்களுக்கு தெரியும் ஆழம் குறைந்த கடற்பரப்பு. இதுல இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் கரைக்கோடு, இது கண்டமேடை. ஓகே, இது கண்டச்சாய். ஓகே, கண்டச்சாய்வாக காணப்படுகிறது. இந்த படத்துல நீங்கள் பார்க்க விளங்கும். கண்டமேடை கண்டங்களின் எல்லையிலிருந்து சமுத்திரத்தை நோக்கி பரந்துள்ள ஆழங்குறைந்த கடற்பரப்பாக காணப்படுகிறது. ஓகே, இதுதான் கண்டமேடை. இது நிலப்பகுதியாக காணப்படுகிறது. இது கண்டமேடையாக காணப்படுகிறது. இது ஆழம் குறைந்த கடற்பரப்பாக காணப்படுகிறது. உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஓச் கடலடித்தள மேடை, பீதுரு கடலடித்தள மேடைகள் இப்படியான கண்டங்களின் எல்லையிலிருந்து சமுத்திரத்தை நோக்கி பரந்து காணப்படுவதுடன் ஆழம் குறைந்த கடற்பரப்பாகவும் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அப்ப கண்டமேடு என்பது
அதாவது கண்டங்கள் எல்லையில இருந்து சமுத்திரத்தை நோக்கி ஆழம் குறைந்த கடற்பரப்பு. இதை ஞாபகப்படுத்தும். ஆழம் குறைந்த கடற்பரப்பாக காணப்படுவது கண்டமேடை. ஓகே, நீங்க இந்த மேப்பில் பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம் கண்டச்சாய்வு. கண்டச்சாய்வு சிலோ கண்டச்சாய்வாக இருக்கு. கண்டமேடையிலிருந்து சாய்வாக காணப்படுவது கண்ட சாய்வாக அழைக்கப்படும். கண்டச்சாய்வை பற்றி பார்ப்போம். கண்டமேடையின் விளிம்பிலிருந்து கண்டமேடைன்ற விளிம்பில் இருந்து சமுத்திரத்தை நோக்கி சாய்வாக அமைந்துள்ள நிலப்பகுதி கண்டச்சாய்வு எனப்படுகின்றது. ஓகே, இது கண்டமேடைண்டா, இது கண்டச்சாய்வு. கண்டச்சாய்வாக காணப்படுகிறது. அதாவது கண்டமேடைன்ற விளிம்பில இருந்து சமுத்திரத்தை நோக்கி சாய்வாக இருக்க வேண்டும். சாய்வாக இருந்தால் அது கண்டச்சாய்வு எனப்படும். இந்த படத்துல பார்க்கலாம். வரைபடம் இதை விளக்குகின்றது. அடுத்தது பார்ப்போம் தீவுகள். தீவுகள் என்பது 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பல்லுருவ அமைப்பில் காணப்படும் சிறிய நிலப்பரப்பு தீவு எனப்படும். தீவு உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே காணப்படும் தீவுகள் போர்னியோ, சுமாத்திரா, யாவா. இது ஆசியா கண்டத்தில் காணப்படும் தீவுகள். போர்னியோ, சுமாத்திரா, யாவா தீவு ஆசியா கண்டத்துக்குரிய தீவாக காணப்படுகிறது. அடுத்து பப்புவா நியூகினி, தஸ்மேனியா. இந்த தீவுகள் ஆஸ்திரேலியா கண்டத்தில் காணப்படுகிறது. அதாவது ஆஸ்திரேலியா கண்ட மேடையில் இந்த தீவுகளை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது மடகஸ்கர். மடகஸ்கர் தீவு வந்து ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்ட மேடையில் அமைந்துள்ள ஒரு தீவு. அடுத்து எரிமலை செயற்பாடு காரணமாக தீவுகள் உருவாகின்றன. உதாரணமாக ஹவாய் தீவு, ஐஸ்லாந்து தீவை நீங்கள் அவதானிக்கலாம். உலக படத்தில் அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் விவரமாக காட்டலாம். ஓகே, இதில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, பிரித்தானிய தீவுகள், ஓகே, கியூபா தீவு, இதில் சீசெல் தீவுகள், மடகஸ்கர் தீவு, இலங்கை, ஓகே, இதில் நியூசிலாந்து, தஸ்மேனியா, ஜப்பான் தீவு, தாய்வான் தீவு, பிலிப்பைன்ஸ் தீவுகள். இது பிலிப்பைன்ஸ் தீவுகள். ஓகே, இதில் ஜாவா, இந்தோனேசியா தீவுகள் இதில் காணப்படுகின்றன. இதில் வந்து பப்புவா நியூகினி, பப்புவா நியூகினி தீவுகள் காணப்படுகின்றன. இதில் வந்து இது ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான தீவுகள். ஓகே, நியூசிலாந்து, நியூசிலாந்து தீவு இதில் காணப்படுகிறது. ஓகே, இவையும் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான தீவாக காணப்படுகிறது. பப்புவா நியூகினி, ஓகே, இதில் பப்புவா நியூகினி தீவு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா கண்டமேடைக்கு உரித்தான தீவுகள். இதில் தஸ்மேனியா, தீவு இவ்வளவும் ஆஸ்திரேலியா கண்டமடைக்கு உரித்தான தீவுகள். ஆசியா கண்டமடையில் உரித்தான தீவு ஜப்பான்,
ஜப்பான் தீவு. ஓகே, இதுல தைவான் தீவு. தைவான் தீவு. ஓகே, இதுல மலேசியா, இந்தோனேசியா தீவு. இந்தோனேசியா தீவு. இதுல உரித்தான தீவு இலங்கை. இலங்கை போன்ற நாடுகள் ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவாக காணப்படுகின்றன. அதே நேரம் ஆப்பிரிக்க கண்டமேடு மடகாஸ்கர். மடகாஸ்கர் தீவு இது ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான தீவு. மடகாஸ்கர் தீவு ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான தீவாக காணப்படுது. ஓகே, இதுல ஐரோப்பா கண்டத்துல நீங்க பார்க்கலாம் பிரித்தானியா. பிரித்தானியா ஒரு தீவாக காணப்படுகிறது. ஐஸ்லாந்து அது ஒரு தீவு. ஓகே, ஐஸ்லாந்து தீவாக காணப்படுகிறது. வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்கு இடையில் கியூபா. கியூபா தீவு வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில காணப்படும் தீவாக காணப்படுகிறது. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கண்டமடையில் உள்ள தீவுகள் பப்புவா நியூகினி, நியூசிலாந்து, தஸ்மேனியா தீவுகள் காணப்படுகின்றது. அதே நேரம் ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகள். ஆசியா கண்டத்துக்கு சொந்தமான தீவுகள் பிலிப்பைன்ஸ் தீவு, ஜப்பான் தீவு, தைவான், இலங்கை, இந்தோனேசியா போன்ற தீவுகள் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்கா கண்டமேடையில் உங்களுக்கு தெரியும் மடகாஸ்கர் தீவு காணப்படுகிறது. அதே நேரம் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள தீவுகள், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இடையில் காணப்படும் தீவுகளை நீங்கள் இவ்வரைபடத்தில் அவதானிக்கலாம். அடுத்து உலகின் தீவுகள், ஏனைய தீவுகளை நீங்கள் இவ்வரைபடத்தில் பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம் சமுத்திரங்கள். சமுத்திரங்கள்னு சொன்னால் புவியின் உவர்நீரால் நிறைந்த பாரிய நீர்ப்பரப்பு சமுத்திரங்கள் எனப்படும். உலகில் நாங்கள் பார்த்தா 71% நீரால் மூடப்பட்டுள்ளது புவியில். அப்போ சமுத்திரங்கள் உவர் நீரால் நிறைந்த பாரிய நீர்ப்பரப்பாக காணப்படுகிறது. உலகில் 5 சமுத்திரங்கள் பிரதான சமுத்திரங்களாக இனம் காணப்பட்டுள்ளன. அதில் முதலாவது பசிபிக் சமுத்திரம். முதலாவதாக மிகப்பெரிய சமுத்திரம் உலகிலேயே பசிபிக் சமுத்திரம் ஆகும். 2வது அத்லாந்திக் சமுத்திரம், 3வது இந்து சமுத்திரம், 4வது அந்தார்டிக் சமுத்திரம், 5வது ஆர்டிக் சமுத்திரம். இந்த 5 சமுத்திரமும் உலகில் பிரதான சமுத்திரமாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் வரைபடத்தில் பார்ப்போம். உலகின் சமுத்திரங்கள் பசிபிக் சமுத்திரம், ஓகே பசிபிக் சமுத்திரம் பூமி கோள வடிவம் என்றபடியா இந்தியாலையும் பசிபிக் சமுத்திரம் வரும். ஓகே, அடுத்தது இந்தியன் ஓஷன், இந்து சமுத்திரம். இந்து சமுத்திரம். அடுத்தது அத்லாந்திக் சமுத்திரம். ஓகே, அத்லாந்திக் சமுத்திரம்.
வடக்கு ஆசியாண்ட வடக்கு பக்கம் பார்ப்போம். ஆர்டிக் சமுத்திரம். ஓகே, ஆர்டிக் சமுத்திரம். தெற்கு பகுதி பார்ப்போம். அந்த ஆர்டிக் சமுத்திரம். ஓகே, இதுல 5 சமுத்திரம் பிரதானமாக குறிக்கப்பட்டுள்ளதை நீங்க அவதானிக்கலாம். பசிபிக் சமுத்திரம், அட்லாண்டிக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம், அந்தார்டிக் சமுத்திரம். ஓகே ஓகே, கடல்கள் பற்றி பார்ப்போம். பகுதியாக அல்லது முழுவதும் நிலப்பகுதிகளினால் சூழப்பட்டு சமுத்திரங்களுடன் இணைந்து காணப்படும் உவர் நீரினை கொண்ட நீர்ப்பகுதிகள் கடல்கள் எனப்படும். உலகத்திலேயே நீங்கள் அவதானிக்கலாம், பகுதியாக அல்லது முழுவதும் சிலவள நிலப்பகுதிகளினால் சூழப்பட்டு சமுத்திரங்களுடன் இணைந்து காணப்படும் உவர் நீரினை கொண்ட நீர்ப்பகுதிகளைத்தான் நாங்கள் கடல்கள் என்று அழைக்கிறோம். பகுதி அளவில் நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள், பகுதி அளவில் நிலம் மட்டும் காணப்படும், அதனால சூழப்பட்ட கடல்கள் என்னென்னு பார்ப்போம். மத்திய தரை கடல், 2வது செங்கடல், 3வது கருங்கடல், 4வது மஞ்சள் கடல், 5வது ஜப்பான் கடல், 6வது பால்டிக் கடல். இது மேப்பில் எங்கெங்கே இருக்கின்றதை பார்ப்போம். இதில் உங்களுக்கு தெரியும் கடல்கள் காணப்படுற மேப் இதில் காணப்படுகிறது. பார்ப்போம். முழுவதும் நிலப்பகுதியால் சூழப்பட்ட கடல் காஸ்பியன் கடல், ஏரல் கடல். அது எங்கெங்கே இருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம். காஸ்பியன் கடல், ஓகே காஸ்பியன் கடல். அடுத்தது ஏரல் கடல். ஏரல், இந்த 2 கடலும் முழுவதும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. நீங்க அவதானிக்கலாம், முழுவதும் நிலம் என்று சொன்னா இதை சுற்றி நிலமாகவே காணப்படுகிறது. சரிதானே? இதுதான் முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட கடல் ஏரல் கடல், காஸ்பியன் கடல் ஆகும். அடுத்தது பார்ப்போம், சமுத்திரத்துடன் இணைந்து காணப்படும் கடல்கள். ஓப்பனா சமுத்திரத்தோட இணையப்படும் அப்படியான கடல்கள் என்னென்னு பார்ப்போம். அரேபியன் கடல், அரேபியன் கடல் இந்த இந்து சமுத்திரத்தோட தொடர்பாக காணப்படுகிறது. அடுத்து பார்ப்போம் சீன கடல், சீன கடல், சீன கடல் பசிபிக் சமுத்திரத்துடன் தொடர்பாக காணப்படுகிறது. அப்போ சமுத்திரத்துடன் தொடர்பான கடல்கள் அரேபியன் கடல், சீன கடல். பார்ப்போம். ஒரு பக்கம் நிலத்தால சூழப்பட்ட கடல்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஒஸ்கோட் கடல், ஓகே இது ஒஸ்கோட் கடல். அடுத்து பார்ப்போம் ஜப்பான் தீவுக்கு அருகில் காணப்படும் ஜப்பான் கடல். ஜப்பான் கடலை நீங்க அவதானிக்கலாம். அடுத்து சீன கடல், இது கிழக்கு சீன கடல், இது தென் சீன கடல். ஓகே தென் சீன கடல். அடுத்த மஞ்சள் கடல்,
ஓகே, மஞ்சள் கடல். அடுத்து பார்ப்போம் அரபுரா கடல். இந்த பகுதியில் இருக்கிறது அரபுரா கடல். அரபுரா கடல். ஓகே, அரபுரா கடல். அடுத்து பார்ப்போம் தைமூர் தீவுக்கு அருகில் காணப்படும் தைமூர் கடல். இது தைமூர் கடல். ஓகே, தைமூர் கடல் காணப்படுவது. அடுத்து பால்டி கடல். இந்த பகுதியில் வரும் பால்டி கடல். ஓகே, பால்டி கடல். அடுத்து கருங்கடல். இந்த பகுதி மத்திய கடலின் நுனி பகுதியில் இருக்கிறது கருங்கடல். கருங்கடல். அடுத்தது மத்தியதரை கடல். இந்த இடவெளிக்கு வரும் மத்தியதரை கடல். அடுத்தது வடகடல். பிரித்தானியா தீவுக்கு அருகில இருப்பது வடகடல். ஓகே, வடகடல். அடுத்தது பார்ப்போம் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவும் இடையில காணப்படுறது கரீபியன் கடல். கரீபியன் கடல். ஓகே, கரீபியன் கடல். இந்த பியூபோர்ட் கடல். வட அமெரிக்காவுக்கு மேல பியூபோர்ட் கடல். ஓகே, நீங்கள் இப்ப கடல்களை அவதானிக்கலாம். எங்கெங்க இருக்குது? உதாரணம் ஒஸ்கோட் கடல், ஜப்பான் கடல், சீன கடல், கிழக்கு சீன கடல், தென் சீன கடல், மஞ்சள் கடல், அரபுரா கடல், தைமூர் கடல், அரேபியன் கடல், கஸ்பியன் கடல், ஏரல் கடல், பால்டிக் கடல், கருங்கடல், மத்தியதர கடல், வடகடல், கரீபியன் கடல், பியூபோர்ட் கடல் என்பவற்றை நீங்கள் அந்த மேப்பில் அவதானிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள் தெரிஞ்சிருக்க வேணும். முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள் கஸ்பியன் கடல், ஏரல் கடல். ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட கடல்கள் ஜப்பான் கடல், சீன கடல், தென் சீன கடல், மஞ்சள் கடல் என்பவற்றை நீங்கள் அவதானிக்கலாம். முழுவதும் சமுத்திரத்தால் சூழப்பட்ட கடல்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அரேபியன் கடல், சீன கடல். இங்கே மேப்பில் நன்றாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் ஏரிகள். ஏரிகள் என்றால் என்ன? இந்த படத்தில் பார்க்க விளங்குது என்ன ஏரிகள் என்றால் என்னன்னு இந்த படத்தில் நீங்க அவதானிக்கலாம். ஏரிகள். ஏரிகள் என்பது நிலத்தில் காணப்படும் இறக்கங்களில் நன்னீர் நிறைந்து காணப்படுதல். என்ன இப்ப நிலத்தில காணப்படும் இறக்கங்களில நன்னீர் நிறைந்து காணப்படுதல் தான் ஏரிகள் எனப்படும். ஓகே, இப்ப பைக்கால் ஏரி அது ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ளது. பைக்கால் ஏரி ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ளது. ஐம்பெரும் ஏரி வட அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது. ஐம்பெரும் ஏரி என்று சொன்னா சுப்பீரியர், மிச்சிகன், கியூரன், ஈரி, ஒன்டாரியோ போன்ற இந்த ஐம்பெரும் ஏரி வட அமெரிக்காவின் உள்ள ஏரி. அப்ப இந்த ஏரி வட அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுகிறது. அயர் ஏரி. அயர் ஏரி ஆஸ்திரேலியா கண்டத்தில் காணப்படுகிறது. மேப்பில் அவதானிக்கலாம். லடோகா ஏரி ஐரோப்பா கண்டத்தில் காணப்படுகிறது. லடோகா ஏரி என்பது ஐரோப்பா கண்டம். ஓகே, தித்திகா ஏரி. தித்திகா ஏரி தென் அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுகிறது. இப்போ தித்திகா ஏரி தென் அமெரிக்கா கண்டம். சுப்பீரியர் ஏரி தான் பெரிய ஏரி. உலகத்திலேயே பெரிய ஏரி சுப்பீரியர் ஏரியாக காணப்படுகிறது. இந்த சுப்பீரியர் ஏரி வட அமெரிக்காவில் அமைந்துள்ள ஐம்பெரும் ஏரிகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது. பெரிய ஏரி, உலகத்திலேயே பெரிய ஏரியாக இந்த சுப்பீரியர் ஏரி காணப்படுகிறது. அடுத்து பாவம் தித்திகா ஏரி. தித்திகா ஏரி தென் அமெரிக்கா கண்டத்தில் காணப்படுகிறது.
அது வந்து உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு ஏரி. அதாவது உலகத்திலேயே இந்த உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஏரி எதுன்னு கேட்டால் தித்திகா ஏரியை தான் சொல்லுவோம். ஓகே, தித்திகா ஏரி வந்து தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஏரியாக காணப்படுவதை நாங்கள் மேப்பில் அவதானிக்கலாம். இந்த படம் ஏரியை பற்றி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பார்ப்போம். இதில் ஐம்பெரும் ஏரி. ஓகே, இதில் பார்க்கலாம் என்ன சுப்பீரியர், ஹியூரன், ஈரி, ஒன்டாரியோ. மிச்சிகன், ஓகே, இந்த ஐம்பெரும் ஏரி வட அமெரிக்காவின் செல்வமாக கருதப்படுகிறது. இந்த ஏரி வந்து போக்குவரத்துக்கு பிரதான நன்மை பயக்கும் ஒரு ஏரியாக இந்த ஐம்பெரும் ஏரிகள் காணப்படுவதை நாங்கள் மேப்பில் அவதானிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ளது இந்த கைக்கால் ஏரி. கைக்கால் ஏரி வந்து ஆசியா கண்டத்தில் காணப்படும் ஏரி. ஓகே, இதில் ஆஸ்திரேலியாவில் உள்ளது அயர் ஏரி. ஆஸ்திரேலியாவில் உள்ளது அயர் ஏரி. ஓகே, அயர் ஏரி காணப்படும். அயர் ஏரி. அடுத்த பாபம் தென் அமெரிக்காவில் உள்ளது தித்திகா ஏரி என்று பார்த்து நாங்கள் என்ன தித்திகா ஏரி. தித்திகா ஏரி காணப்படுகிறது. தங்கனிகா ஏரி, விக்டோரியா ஏரி எல்லாம் ஆப்பிரிக்காவில் தங்கனிகா, விக்டோரியா ஏரி என்பன காணப்படும். தங்கனிகா, விக்டோரியா ஏரி என்பன ஆப்பிரிக்காவில். விக்டோரியா ஏரி. ஓகே, ஐரோப்பாவில் லடோகா ஏரி என்பன காணப்படுவதை நீங்கள் வரைபடம் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது தீவுகளின் படம் இதெல்லாம் பார்த்தது. திரும்ப நீங்கள் இருக்க பார்க்க வேணும். ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள தீவுகள், ஆஸ்திரேலியா கண்ட மேடையில் உள்ள தீவுகள் இவ்வளவும், ஆசியா கண்டத்தில் உள்ள தீவுகள் இவ்வளவு பெறும். அடுத்தது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள தீவு இவ்வளவு முக்கியமானதாக காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆறுகள் பற்றி பார்ப்போம். உலகத்திலேயே பிரதான ஆறுகள் காணப்படுவதை நீங்கள் வரைபடத்தில் அவதானிக்கலாம். ஓகே, ஆறுகள் என்பது பள்ளத்தாக்கின் ஊடாக சமுத்திரம், ஏரி, வடிநிலம், கடல் நோக்கி பாய்ந்து செல்லும் இயற்கையான நீர் ஆறுகள் எனப்படும். உதாரணமாக நீங்கள் அவதானிக்கலாம், பள்ளத்தாக்கின் ஊடாக சமுத்திரமோ அல்லது ஏரியோ அல்லது கடலோ அதை நோக்கி பாய்ந்து செல்லும் ஒரு இயற்கையான நீர்தான் ஆறுகள் எனப்படும். உங்களுக்கு தெரியும், ஆறுகள் உயரமான இடங்கள்ல இருந்து பள்ளத்தாக்கின் ஊடாக கடலை நோக்கி செல்லும். இந்த ஆறு அது தரைத்தோற்ற வடிநிலத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். இதில் உண்மையாக தேன்ஸ் நதி முக்கிய நதிகளை பார்ப்போம். தேன்ஸ் நதி வந்து ஊற்றிலிருந்து ஆரம்பிக்குது. ஊற்றிலிருந்து உருவாகி அது சமுத்திரத்தை சென்றடைகின்றது, தேம்ஸ் நதி. அடுத்தது பார்ப்போம் நைல் நதி. நைல் நதி வந்து ஏரியிலிருந்து உற்பத்தியாகி அது மத்திய தரைக்கடலில் கலக்குது. அதே நேரம் ரைன் நதி உருகிய பனியிலிருந்து உருவாகி அது கடலில் கலக்குது.
மகாவலி நதி இலங்கையில் உள்ள நதி தெரியும் உங்களுக்கு. மலைப்பகுதியில் உருவாகி திருவோணமலை கொட்டியாரக்குடா ஊடாக கடலுக்குள் சென்றடைவதை உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்ப்போம். இந்த ஆறுகள் இலகு மேதேன்னு சொன்னால் தேம்ஸ் நதி தேநீர் ஊற்று என்று ஞாபகப்படுத்தும். தேநீர் ஊற்று. அப்போ தேம்ஸ் நதி பகுதியில் உங்களுக்கு கேள்வி வரலாம். தேம்ஸ் நதி எங்கே உற்பத்தி ஆகுது? ஊற்று. தேன் தேயிலை ஊற்று என்று ஞாபகப்படுத்தும். ஓகே. அடுத்த நைல் நதி ஏரி நைல் என்று ஞாபகப்படுத்தும். A9 ரோட் மாதிரி நைல். அப்போ உங்களுக்கு தெரியும் நைல் நதி எங்கிருந்து உருவாகுது? ஏரியிலிருந்து உருவாகுதுன்னு ஞாபகப்படுத்தும். இது என்னடா பகுதி ஒன்றுக்கு உங்களுக்கு கட்டாயம் வரும். அந்த பகுதி ஒன்றில் நீங்கள் என்னென்ன ஊற்று ஏரி உருகிய பனியாண்டா இதுக்கு போகிறோன்னு தெரியாமல் தடுமாறக்கூடாது. ரைன் நதி உருகிய பனி. ரைன் என்னன்னா உருகிய பனியும் நானா வரி நீனா. ஓகே. அப்போ ரைன் இந்த இன்னும் நான் ஞாபகப்படுத்துங்க. பனி நீனாவை ஞாபகப்படுத்துங்க. ரைன் நதி உருகிய பனி ஞாபகப்படுத்திங்கன்னா இலகுவாக இதுக்குரிய கேள்விக்குரிய விடையை நீங்கள் அணுகலாம். மகாவலி நதி உங்களுக்கு தெரியும். மலைப்பகுதி தானே மகாவலி. உங்களுக்கு தெரியும் மகாவலி மலைப்பகுதி ஞாபகம். திருப்பி இருக்க பார்ப்போம். ஆறுகள் பள்ளத்தாக்கின் ஊடாக சமுத்திரம் ஏரி வடிநிலம் கடல் நோக்கி பாய்ந்து செல்லும் இயற்கையான நீர் தான் இந்த ஆறுகள். தேம்ஸ் நதி ஊற்றிலிருந்து ஆரம்பிக்குதுண்டா தேநீர் ஊற்று ஞாபகம். தேநீர் ஊற்று. ஓகே. நைல் நதி ஏரியிலிருந்து உருவாகுதாண்டா நைல் ஞாபகம். A9 மாதிரி நைல். ஓகே. ரைன் நதி உருகிய பனியிலிருந்து உருவாகுதுன்னு சொன்னா ரைன் இந்தியால பனி ஞாபகப்படுத்துங்க. மகாவலி நதி மலைப்பகுதி மானா. ஓகே. இதை ஞாபகப்படுத்தினீங்கண்டா நீங்கள் இந்த பகுதி ஒன்றுக்கு கட்டாயம் இந்த கேள்விகள் வரலாம். வரைக்க நீங்கள் இந்த ஞாபகத்தை வச்சு எழுதக்கூடியதாக இருக்கும். ஓகே.